எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு டே 3 ஆஃப் ஆஷாட நவராத்திரியோட கோலம் தான் பார்க்க போகிறோம். சரி ஃபஸ்ட்டு பார்டர் டிசைன் போடலான்னு சொல்லிட்டு அழகாக தாமரை பூ போட்டு அதுக்கு சைட்லேயும் குட்டி குட்டியாக தாமரை போட்டுட்ருந்தேன். நமக்கு இந்த பிளாக் மட்டும் தான் மேலே இருக்கனால அங்கே மட்டும்தான் நான் ஒயிட் கலர் போடுவேன். நீங்கள் நினைக்கலாம் எப்போவுமே கீழே கலர் போடுறேன்னு, ஏன்னா கீழே வந்து ஒயிட் டைல்ஸ்னால நம்ம ஒயிட் போட்டால் எடுக்கிறது இல்லையா. ஸோ அதனால் மேலே அழகாக சின்னதாக எனக்கு தெரிஞ்ச மாதிரி பார்டர் போட்டுட்டு கீழே கலர் கோலம் தான் போடுவேன். ஸோ இங்கே நடுவில் தாமரை போட்டனால அதுக்கு மேலே வந்து தாயாரோட பாதம், அதாவது மகாலட்சுமி பாதம் சொல்லுவாங்க, அதை நம்ம வராகி அம்மனோட பாதமாக நான் நினச்சி அங்கே போட்டேன். அம்மா வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் இங்கே நமக்கு தெரிஞ்ச கலர் கோலம்லாம் ஒரு சின்ன டிசைன்ஸ்லாம் எடுத்து போட ஆரம்பிச்சிட்டேங்க. ஃபஸ்ட்டு நல்லா டைமண்ட் மாதிரி போட்டு அதில் கட்டமாக போட்டு கலர் கலராக கொடுத்தேன். எனக்கு இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்கா இல்லையான்லாம் எனக்கு தெரியல. எனக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு கலர் காம்பினேஷன் கொடுத்து ட்ரை பண்ணி பார்த்துக்கிட்டு இருந்தேன். அதை தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கப்புறம் மேலே சுற்றிலும் ரோஸ் கலர் கொடுத்துருந்தேன். சரி ஒரு தாமரைப்பூ மாதிரி போடலாம் கீழே அங்கிட்டலான்னு சொல்லிட்டு மேலேயுமே ரோஸ் கொடுத்துட்டா ஓரளவு கரெக்டாக இருக்கும்னு சொல்லிட்டு நடுவில் வட்டம் போட்டு சுற்றிலும் தாமரைப்பூ போட்டேங்க. அதுக்கப்புறம் இந்த பக்கமும் அதே மாதிரி வட்டம் போட்டு ஒரு புறா மாதிரி டிசைன் பண்ணலான்னு சொல்லிட்டு அதுவும் அழகாக போட்டாச்சு. ஸோ அந்த கோலம் தான் டிசைன் பார்த்துட்ருக்கீங்க. அதுக்கு நான் ரெட் கலர் கொடுத்துருக்கேன். எனக்கு சத்தியமாக தெரில இந்த கலர் காம்பினேஷன் நல்லா இருக்குமா இல்லையான்ட்டு. என்கிட்ட இந்த 3 கலர் தான் இருக்குது. இந்த 3 கலர் வச்சு தான் நான் மாற்றி மாற்றி போட்டுக்கிட்டு இருக்கேன். ஸோ அழகாக நம்ம கோலத்தை போட்டு முடிச்சாச்சு. நான் எப்போவுமே சாயங்காலம் ஒரு 5:30 மணி 6 மணி போல் தான் கோலம் போடுவேன். ஏன்னா நம்ம ராத்திரியில் தானே பூஜை பண்ணுறோம். இரவு தாயார் ராத்திரி நாயகி அழகாக 6 மணிக்கு கோலம் போட்டு சூப்பராக முடித்து விளக்கு ஏற்றியாச்சுங்க.